மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ், பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய டெஸ்ட் பேட்ச்சு, ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வீடியோ கண்டென்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வீடியோஸ் முதல்ல பாருங்கள். ஏன்னா சப்ஜெக்ட் எப்போ படித்தேன் சார், இப்போ டச் இல்லைன்ற கூட்டம் அதிக பேர் இருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அதே போல் ரெகுலரில் போய் படிக்க முடியாமல் குடும்ப சூழ்நிலை, அதுக்கு ரெகுலர்லேயே போய் படித்தாலுமே ஜஸ்ட் பாஸ் படித்தா போதுன்ற நிலமை சார். பாஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினா போதும் தான் நாங்கள் அந்த நேரத்தில் படித்தோம் அப்படின்னாங்க. எதுக்கும் வரி பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம். இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, 7358591547. சார் சென்ட் வீடியோஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் பிளேலிஸ்ட் பூரா யூனிட் வைஸ் அனுப்பி வைக்கிறேன். பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி. ஸோ பார்த்து பலன் பெறுங்க. ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் தயவு செய்து வாங்குங்க, தயவு செய்து வாங்க. ஏன்னா போட்டி அந்த அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க. என்னால் ஃபுல் செட்டு வாங்க முடியலன்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 6000 கொஷின்ஸ் 10 யூனிட்டுக்கும் கவர் பண்ணி டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். 6000 கொஷின்ஸுமே 3 புக்லெட்டாக வந்து இறங்கும், யூனிட் வைஸ் இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இந்த 6000 கொஷின் பார்த்துட்டாலே போதும், நான் யூஜிடிஆர்பியை கிராக் பண்ணிடலான்னு சொல்கிறேன். ஸோ அதாவது வாங்க பாருங்கள். இது வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஃபுல் செட்டு வாங்குறவங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். நேற்று ஒரு மெசேஜ், அவர் அனுமதி இருந்தால் நிச்சயம் காட்டுவேன். வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன பண்ணியிருந்தாருன்னா, உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டா போதும் சார், நிச்சயம் மேலே ஏறி வந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப டீப்பாக போட்டிருந்தாரு. படிக்கும்போதே அவ்வளோ ஒரு புத்துணர்வாக இருந்தது. சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும். ப்ரே பண்ணிக்கிறேன். இறைவன் நிச்சயம் உங்களுக்கு துணை புரிவார். நான் இந்த நேரத்தில் ஒரே ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் சார். என்னென்னா, நம்ம யார் கையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கணிதத்தை கற்றுக்கிட்டோம்னா அந்த கணிதத்தை முறையாக கொடுக்குறவங்க தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்க்க பார்க்க அசந்து போகிறாங்க எல்லோரும். ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாரு, இவ்வளோ நாள் எங்கே சார் இருந்தீங்க நீங்கள், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த வாய்ஸாகவே கொடுத்துருந்தாரு. அதுதான் அது. ஏன்னா அது ஃபீல் உணர முடிஞ்சது அந்த வாய்ஸில். உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கணும். எங்களுக்கே எல்லாம் தெரியும், எங்களை மிஞ்ச ஆளே இல்லை, நாங்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்படி சொல்லலை. பட் எங்களால் முடிஞ்சு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராகவே கொடுப்போம். நிச்சயம் கொடுப்போன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஓகே, சரி. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒன்றே ஒன்று, மொதல் வேலை நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 6000 கொஷினை தயவுசெய்து வாங்கிடுங்க. நல்லா படிங்க. ஃபுல் செட்டு வாங்க முடிஞ்சால் ஃபுல் செட்டு வாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ரெண்டாவது இது. அடுத்தது மூணாவதாக இப்போ இன்டெக்ரல் கால்குலேஷன் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1500 ருபீஸ்க்கு மட்டும். இந்த ருப்பீஸ்க்கு இந்த வீடியோ போடுறேன் இல்லையா, இது யூஜிடிஆர்பிக்கு போட்ட வீடியோ. 4 இயரு காம்ப்ளெக்ஸு முக்கியமானது மட்டும் வளன்னு இருக்கார். இதில் முக்கியமானது இருக்கும், ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். ஓ நாமளும் படிச்சிருக்கோம்ப்பா, ஒன்றும் இல்லாமலாம் இல்லை அப்படின்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடியது 4 இயரு காம்ப்ளெக்ஸு. இப்போ புதுசாக இன்டெக்ரல் கால்குலஸ் சேர்த்துட்டேன். இன்டெக்ரல் கால்குலஸ் ஃபுல்லாக இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் பார்த்துட்டாலே போதும், ஐடியான்னு அடிச்சிடலாம், அந்த அளவுக்கு கண்டென்ட் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸு, ப்ராபபிலிட்டி, டிஃப்ரென்ஷியல். பாருங்கள் இத்தனை தரேன் வெறும் 1500 ருபீஸ்க்கு. 1 2 3 4 5 6 டாப்பிக்கு 10 புக்லெட்டு. 6 டாப்பிக்கு 10 புக்லெட்டு வந்து இறங்கும். இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் கூட விடாமல் அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. சார் நான் இந்த 6000 கொஷின் பார்க்குறேன், ஃபுல் செட் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டேன், இது தேவையா சார்னா, இது வந்து அசால்ட்டாக பார்த்த உடனே நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அப்படி சால்வ் பண்ண முடியுதான்னு ஒரு வாட்டி இதையும் வாங்கி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ நான் ஃபுல் செட்டு மெட்டீரியல் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு இதை நான் போட சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ இந்த தேதியிலிருந்து எனக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் புக் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ஆஃபராக தரேன். இதை ஆஃபராக தரேன். சரிங்களா? இன்னொன்று, இந்த 4 இயரு காம்ப்ளெக்ஸு, இன்டெக்ரல் கால்குலஸ், மெக்கானிக்ஸு, ப்ராபபிலிட்டி, டிஃபரன்ஷியல் இது மட்டுமே போதுமா சார், நான் இப்போ யூஜிடிஆர்பி கிராக் பண்ணிட முடியுமான்னா இல்லை. இது இன்னும் டாப்பிக்லாம் மிஸ் ஆகுது, அதெல்லாம் இப்போ கொடுக்க போகிறேன். தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். இதெல்லாம் பார்க்க நீங்கள் சேஃப் ஜோனுக்கு வர்றதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ரைட்? ஸோ இது அவசியம். இந்த 6000 கொஷின் வாங்க முடியலனாலும் இந்த 1500க்கு இதையாவது வாங்கி பார்க்கலாம்ல. இதில் மெயினாக நான் தரது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தான் கொடுக்குறேனே. ஆனால் இப்போ அதையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் வரப்போகுது, வந்துகிட்டு இருக்குது, சேர்த்து அனுப்பிச்சிட்ருக்கேன். நிறைய பேர் இப்போ இந்த கூட்டம், இதை வாங்கி படிக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாங்கி இதையாவது பாருங்கள். இந்த 1500 வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இப்போ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உள்ள இன்டெக்ரல் கால்குலேஷன் நாங்கள் பேரை வச்சுட்டோம்னா எந்த லெவலுக்கும் போகணுவாங்க. நீங்கள் எந்த லெவலுக்குன்னா போய் கேள்வி கேளுங்க, நான் பேசிக்கு முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன்றேன். அந்த வேலை தான் இப்போ வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். பார்க்க சார் என்னோடய யூஜி பிஜி கிளாஸஸ் போன மாதிரி இருக்குது சார் ஃபீல். அந்த கமெண்ட்டு யூடியூப்லேயே இருக்காது, போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தயவுசெய்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ், நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோன்றதை தயவுசெய்து யூடியூப் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் ஒழிய எங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும்.
சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எப்போவுமே மஸ்ட். அதை நான் உணர்ந்துட்டு தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னொன்று நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன விஷயத்துக்குன்னா, சோர்வடைவேன். பல நேரங்களில் முடியலடா சாமி அப்படின்னு சோர்வடைவேன். அப்போ உடனே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ ஒரு கமெண்ட்டோ ஓடி வரும். டைன்னு தட்டும். எடுத்து பார்த்தா அதை அதை பார்த்ததுக்கப்புறமும் படுக்க தோணாது. அந்த மாதிரியான என்னை ஆக்டிவேட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயம் இறைவன் வந்து உங்களுக்கு எப்போவுமே உதவியாக இருக்கிற ஒரு வாய்ப்பு கொடு இறைவா அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். நிச்சயம் செய்வேன். ஓகே, சரிங்க. இப்போது இன்டெக்ரல் கால்குலஸ் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்னன்றீங்க, சார் எனக்கு வந்து நீங்கள் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் அனுப்பாதீங்க, தமிழ் மீடியம் அனுப்புங்கன்னு. உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் ஃபுல் செட் மெட்டீரியலே தமிழ் மீடியம் வாங்கலாம். ஏன்னா நாங்கள் அதில் ப்ராப்ளம் பார்ட்டு 75% வச்சுருக்கோம். அது உங்களுக்கு கை கொடுத்துரும். இப்போ இந்த 6000 கொஸ்டினில் ப்ராப்ளம் பார்ட்டு நிறையா இருக்கும் இல்லையா, அதை படிச்சுக்கோங்க, நல்லாவே புரியும். இதெல்லாம் கூட விடுங்க, இந்த புக்லெட்ஸ் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, இது குழந்தை பிள்ளைக்கு கூட புரியும். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவசியம் இந்த 1500 இது எல்லாத்தையும் வாங்கி படிங்க. இன்டெக்ரல் கால்குலஸ் ஆட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன், இன்டெக்ரல் 0 to infinity e power minus x square x dx இன் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த 4 எது அப்படின்னு நம்ம எவ்வளோ கடினமான வினாவுக்கும் பதில் சொல்லிடலாம், பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால். அதை மறந்துடாதீங்க. இந்த நேரத்தில் அதை பதிவு வைக்கிறேன். ஓகே, சரிங்க. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் 0 to infinity e power minus x square x dx. ரைட். இப்போ இதில் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செய்கிறேன். லெட் இந்த மேலே இருக்கலையே எக்ஸ் ஸ்கொயர், அதை டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெட் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். இப்போ டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இந்த டிஎக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ டிடி ஈக்குவல் டு 2x dx. இப்போ இந்த எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும், 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ டிடி பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ். அப்போது இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சால் இந்த எக்ஸ் டிஎக்ஸ் என்ன ஆகுது, டிடி பை 2 ஆகுது. இது இந்த எக்ஸ் டிஎக்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. அப்போ லிமிட் என்ன ஆகுது, எப்பவுமே சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா லிமிட் சேஞ்ச் ஆகும். அதை நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும்போது என்ன லிமிட் இருந்தது, 0 இன்ஃபினிட்டி, லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி. இப்போ டீக்கு மாற்றும்போது இந்த 0 எடுத்துகிட்டு வந்து எக்ஸ் கொடுத்து டி கண்டுபிடிக்கணும். அப்போ 0 ஸ்கொயர் 0, அப்போ டி வேல்யூ 0. இன்ஃபினிட்டி ஸ்கொயர் பண்ணால் இன்ஃபினிட்டி, அப்போ டி மதிப்பு இன்ஃபினிட்டி. இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் டி 0 வருது. எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி ஸ்கொயர் இன்ஃபினிட்டி, டி இன்ஃபினிட்டி வருது. ஸோ போட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் கேள்வி எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் 0 to infinity e power minus x square x dx. இது எப்படி மாறுது, ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செய்கிறதுனால எப்படி மாறுதுன்னா, 0 லிமிட் 0 தான், இன்ஃபினிட்டி லிமிட் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் வருது. இப்போ இ பவர் மைனஸ், இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயரை நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இந்த இடத்துல டி போட்டுருங்க. இதை எடுத்துகிட்டு எக்ஸ் டிஎக்ஸை டிடி பை 2ன்னு மாற்றிருக்கு. அப்போ டிடி பை 2 தான் இந்த எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம இப்படி மாற்றிட்டோம். இப்போ அங்கே இருக்கிற 1/2 இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட், இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துடலாம். அப்போ எடுத்தாச்சுன்னா இன்டெக்ரல் 0 to infinity e power minus t dt இப்படி வந்துடும் இல்லையா. இப்போ e power minus t இன்டெகிரேட் பண்ணால் இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். e power minus t இன்டெகிரேட் பண்ணால் e power minus t டிவைடட் பை -1. ஏன் பாருங்கள், இன்டெக்ரல் e power ax dx ஈக்குவல் டு e power ax இன்டெகிரேட் பண்ணால் e power ax தான் டிவைடட் பை இந்த a கீழே வரும். ரைட். இங்கே லிமிட் இருந்தால் ப்ளஸ் சி போடக்கூடாது. இங்கே லிமிட் இருக்குது நமக்கு 0 to infinity, இங்கே சைடில் போட்டுடணும். இப்போ ஏ என்னன்னா இந்த -1 தான் ஏ. பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஏ தான் -1, அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன், ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மைனஸை வெளியே எடுத்துடலாம். இப்போ -1/2 வெளியே இருக்கும். e power minus t லிமிட் வந்து 0 to infinity. முதல்ல அப்பர் லிமிட் கொடுப்போம். இப்போ -1/2 முதல்ல அப்பர் லிமிட் என்ன, இங்கே டீக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தா e power minus infinity, -0 கொடுத்தா e power 0. ஓகே, இப்போ இந்த -1/2 அப்படியே இருக்கட்டும். e power minus infinity 0 மறந்துடாதீங்க. e power minus infinity ஈக்குவல் டு 0. e power 0 வந்து 1. அப்போ இங்கே 0 போட்டுருங்க. e power 0 1 ஆகிடும். இந்த 0 விட்டுடலாம். அப்போ -1/2 -1 மல்டிப்ளை பண்ணால் 1 × 1/2 1/2 -× +1/2. அப்போ ஆன்சர் வந்து +1/2. ரைட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் செஞ்சோம்னா இன்டெகிரேஷன் ஈஸியாக மாறிடும். ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் தாங்க செஞ்சேன், என்னால் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணக்கூடிய இந்த வடிவுக்கு மாறிடுச்சு இன்டெகிரேஷன். சரிங்களா. இப்போ இங்கே மைனஸ் இருந்தால் என்ன ஆகும், இன்டெக்ரல் e power minus ax dx இஸ் ஈக்குவல் டு e power minus ax டிவைடட் பை -a. இப்போ இங்கே வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி a வந்து -1 அப்படி ட்ரீட் பண்ணி இது சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். 0 -1 வந்து -1, -1 இன்ட்டு -1/2 +1/2. ஓகே, இங்கே இன்ட்டு தானே. ஓகே, அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள்,
ஆப்ஷன் சி. ரைட். ஸோ இதுன்னு எளிமையாக இருக்குது. இதை விட கடினமான ப்ராப்ளம்லாம் நிஜமாகவே சொல்கிறேங்க. ஒரு சில வீடியோ போட்டதெல்லாம் எடுத்து பார்த்து அசந்துவிட்டேன். இதெல்லாம் நம்ம தான் போட்டதா அப்படின்னு. அவ்வளோ அழகாக அடின்னு அடிச்சு வச்சுருக்கேங்க. காம்ப்ளெக்ஸ் வீடியோ, ரியல் வீடியோலாம் பார்த்தா அப்படியே சரண்டர் ஆகிடணும் ஆள். அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். அது அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், பொறுமையாக பாருங்கள். அந்த பழைய வீடியோலாம் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். அந்த வீடியோஸ்லாம் வேணுன்றவங்க யூனிட் வைஸ் தரேன். தனித்தனியாக கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். தனித்தனி நோட் போட்டு நீங்கள் எழுதின்னு வரலாம் அப்படியே வீடியோஸை. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் 6000 MCQs வேணும்னாலும் அந்த 1500 கொடுக்கக்கூடிய 10 புக்லெட் வேணும்னாலும் எது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, டைரெக்டாக கால் பண்ணிவிடுங்க. சரிங்க. இப்போ இந்த இன்டெக்ரல் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் என்ன? இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் செஞ்சோம்ல, அதே போல் ஏன்னா ஒரு சப்ஸ்டியூஷன் செஞ்சு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர். நீங்கள் சப்ஸ்டியூஷன் ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சொல்லட்டுங்களா? ரிசல்ட் கூடவே வாழணும் எப்போவும். எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் பூரா ரிசல்ட் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax x power n dx equal to n factorial divided by a power n plus 1. இது வந்து ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. இதை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு சொல்யூஷன் சொல்லிடலாம். சரி, இதை பார்க்கும்போது இது தோணணுன்னா இது கூட நீங்கள் வாழ்ந்துருக்கணும் இல்லைன்னா சப்ஸ்டியூஷன் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதுக்கு சார் போன கணக்கு நடத்தின மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. தேவையே இல்லைங்க. இந்த ரிசல்ட் கொட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள். சரிங்க. இப்போது இன்டெக்ரல் 0 to infinity e power minus 3x x power 2 into dx is equal to, இங்கே n வந்து 2வா அப்படியே கம்பேர் பண்ணுங்களேன். n 2, a வந்து 3. இந்த மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே இருக்கட்டும். a வந்து 3. ஓகே, இப்போ இங்கே ப்ளஸ் 3 இருந்தால் என்ன ஆகும்? a வந்து -3 ஆகிடும் இல்லையா? இங்கே போடும்போது கரெக்டாக போடணும். இப்போது n வந்து 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை a வந்து 3. அப்போ 3க்கு மேலே n + 1, n வந்து 2, அப்போ 2 + 1. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இது சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 2 ஃபேக்டோரியல் வந்து 2 தான், ஏன்னா 2 × 1ன்னு எழுதுவோம் இல்லையா? 2 ஃபேக்டோரியல் 2 தான், டிவைடட் பை 3 பவர் a வந்து 3, அதை மறந்துடாதீங்க. 3 பவர் 2 + 1 3. 3 பவர் 3 எவ்வளோ? 27. அப்போ 2/27. இதை கட் பண்ண வேண்டாம், அப்படியே நிறுத்திக்கலாம். ஆப்ஷன்ஸ் போய் செக் பண்ணுங்கள். 2/27. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கும் பயப்படாதீங்க. எங்கள் மெட்டீரியல் வாங்கி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது பெரிய தியரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அடின்னு அடித்து, அப்போ உங்கள் மெட்டீரியல் பூரா ப்ராப்ளமாக இருந்தால் தியரி எங்கே சார் நாங்கள் போகிறது? 25% தியரி அடித்து வச்சுருக்கோம். அசந்துருவீங்க. அது அப்படியே கேட்பாங்க. தேர்வுன்னா எப்படி கேட்கணும் அந்த மாதிரி கேட்டிருக்கோம். சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிஜி அசிஸ்டன்ட் ஆகியிருக்காங்க. ஏன் இப்போ சந்திரன் இருக்கார் இல்லையா? அவர் சிஎஸ்சிஆர் குவாலிஃபைடு. என்னுடைய முதல் மாணவன் சந்திரன். அது யூனிவர்சிட்டி கோல்டு மெடல், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கியிருக்காப்புல. சிஎஸ்சிஆர்னு அடிச்சுட்டு இப்போது ஃபெலோஷிப் வாங்கிட்டு பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காப்புல. நம்ம ஃபாலோவர்ஸ் எங்கெங்கேயும் இருக்காங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய முதுகலை ஆசிரியர் பெருமக்களும் இருக்காங்க. ஸ்டேட் வைடு இருக்காங்க. அதுதான் முக்கியம். ஏதோ 1 or 2 இல்லை. நிறைய பேர் வந்து யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மிஸ் பண்ணிட்டோம் சார், இவ்வளோ நாளாக இப்படி ஒரு ஆள் இருந்தது, நாங்கள் வந்து தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்படாதீங்க. இப்போ தெரிஞ்சதே போதும். நீங்கள் எல்லாம் ப்ளே பண்ணி பார்க்க சப்ஜெக்ட் நாலேஜ் வேறு லெவலில் ஊறும். சார் வேறு லெவல் சார் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க, நன்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது விதத்தில் உதவியாக இருக்கணுன்றது தான் எங்களோட மெயின் கோல். ஓகே, சரிங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இதெல்லாம் சிம்பிள் இன்டெகிரேஷன் சார், இதெல்லாம் பரீட்சையில் கேட்பாங்கன்றீங்களா? இந்த மாதிரியான பேசிக்ஸ் தெரியாமல் எவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க தெரியுமா? அதை நல்லா உணர்ந்து தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுவும் அப்படியே டைரெக்டாக வரும் வாய்ப்பே இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சரி ஈஸின்னு தானே சொல்கிறீங்க, எங்கே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செக் வச்சா உங்களால் பதில் சொல்லவே முடியல. நிறைய பேர் இதெல்லாம் அப்படியே தழிச்சு நிற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும் தான் இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இது ஐன்னு நான் எடுத்துக்கிறேன். லெட் I = இன்டெக்ரல் 0 to π dx டிவைடட் பை 1 + 5 பவர் cos x. ஸோ இந்த கணக்கு இப்படி தான் அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? இன்டெகிரேஷன் சம்மந்தமாக எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியோட ஏதாவது ஒரு இன்டெகிரல் அப்படியே ஒத்துப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி தானே நம்ம மைண்டுக்கு அப்படியே ஓடியாரணும். அந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு மைண்டில் ஓடியாரணும். அத்தனை ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? அந்த 1500 ரூபா கொடுக்குற புக்லெட் இருக்குது பாருங்கள், அதில் பூரா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ப்ராப்ளமாகவே தான் பூரா கொடுத்துருக்கேன். பூரா ப்ராப்பர்ட்டியும் அப்படி மைண்டில் செதுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதை வாங்கி படிச்சிங்கன்னா ஓகே. ஸ்டடி மெட்டீரியலையும் கொடுத்துருக்கோம், பயங்கரமாக இருக்கும். சரிங்க. இப்போ இது ஐன்னு எடுத்துக்கிட்டு இங்கே எப்பயுமே பாருங்கள், இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b, இந்த ஏவும் b ஆட் பண்ணி உள்ள எக்ஸில் கழிச்சிடுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். f of a + b - x dx.
இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே போல் இன்டெக்ரல் 0 to a f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் a, அதை உள்ளே கொண்டு போய் கழிச்சோம்னா f of a minus x dx. ஸோ இதுவும் எப்போவுமே எப்படி இருக்கும், சேம் தான். சரிங்க, அப்போ அப்படி பார்த்தா இந்த 0 பையன் ஆட் பண்ணி உள்ளே போய் நான் எக்ஸில் இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ இது வேணால் 1ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணி உள்ளே கழிக்கிறது இதுக்கு ஈக்குவல் தான் இல்லையா, இந்த பை திஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போது I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi dx டிவைடட் பை 1 + 5 பவர் cos pi minus x. ஓகே, இப்போ I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi dx டிவைடட் பை 1 + 5 பவர் cos 180 minus theta minus cos theta. ஃபார்முலா தெரியும் இல்லையா, பாருங்கள். காஸ் எந்த ஆங்கிள் கேட்டாலும் சொல்லணும். 180 minus theta இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் theta. தீட்டான்றது இங்கே எக்ஸு, இந்த ரூல் முக்கியமான ரூல், ரைட். சரிங்க, இப்போ இது 1ன்னு வச்சுக்கிட்டேன், அதிலிருந்து வந்தது தான் இது. சரி, I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi dx டிவைடட் பை 1 + இதை 1/ன்னு இதை மாற்றினேன்னா இந்த பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ 5 பவர் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஆகிடும். இதை 1ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்படி 1ஓட ஆட் பண்ணிவிட்டு பேஸ் இங்கே இருக்கிற 5 பவர் காஸ் எக்ஸ் ரெசிப்ரோக்கலாக போட்டோன்னா I ஈக்குவல் டு இது இப்படி ஃபஸ்ட்டு 1ஓட மல்டிப்ளை பண்ணி இப்படி 1 கூட ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்டெக்ரல் 0 to pi இப்படி பெருக்கி 1ஓட ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் தானே போடுவோம். இப்போ டினாமினேட்டர் தூக்கி ரெசிப்ரோக்கலாக அடித்தோன்னா இது மேலே போயிடும். இப்போ 5 பவர் காஸ் எக்ஸ் பை 1 + 5 பவர் காஸ் எக்ஸ் இது வரும் சிம்பிளிஃபை பண்ணால் இல்லையா. இப்படி பெருக்கி 1ஓட ஆட் பண்ணுறீங்க, அப்போ நியூமரேட்டர் இது இருக்கும். இங்கே இந்த டேர்ம் வந்து கீழே இங்கே வரும், அதை அப்படியே தலைகீழாக போட்டேன். இதாங்க ஈக்குவேஷன் 2, ரைட். இப்போது இந்த 1ம் இந்த 2வும் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணலாம் இல்லையா. ஆட் பண்ணால் 1 + 2 இம்ப்ளைஸ், நான் ஆட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ 2i ஈக்குவல் டு ஆட் பண்ணும்போது லிமிட் இங்கே 0 to pi இன்டெக்ரல் 0 to pi/2 மாறாது. இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த பேஸும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒன்று எடுத்துக்கிறேன், 1 + 5 பவர் காஸ் எக்ஸ். இப்போ நியூமரேட்டரில் இங்கே 1 இருக்குது, பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பாருங்கள், இந்த இதில் இருக்கிற பேஸும் இந்த பேஸும் சேமாக இருக்குது, 1 எடுத்துக்கிட்டேன். இங்கே மேலே இருக்கிற இந்த 1ம் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 + 5 பவர் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் அடிஷன் இல்லையா. ரெண்டு இன்டெக்ரல் ஆட் பண்ணுறதுனா இதுதான் காமனாக. ரெண்டு இன்டெக்ரல் ஒரு இன்டெக்ரல் எடுத்துக்கிட்டு லிமிட் அதையே போட்டுட்டு இந்த பேஸ் ஒத்து போகிறதுனால மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இந்த 1ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 டிஎக்ஸுக்கு ஒரு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், 2 இன்டெக்ரலுக்கு ஒரு இன்டெக்ரல் போட்டுக்கிறேன். இப்போ சேமாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணது டினாமினேட்டரே வந்துருச்சு. கட் பண்ணிவிட்டு 1 இன்ட்டு dx. அப்போது 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi dx. இன்டெக்ரல் dx வந்து எக்ஸு இல்லையா. அப்போ 2i ஈக்குவல் டு எக்ஸு. லிமிட் 0 to pi வந்து இந்த ஓரமாக இப்படி போட்டுடணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்குறோம். அப்போ 2i ஈக்குவல் டு பை மைனஸ் போட்டு லோவர் லிமிட் 0, பை மைனஸ் 0 பை. அப்போ 2i ஈக்குவல் டு பை, ரைட். அப்போ i ஈக்குவல் டு π/2. இந்த i தான் கொஷின், இந்த i தானே நம்ம கொஷினாக எடுத்தது. ஸோ இதோட வேல்யூ π/2. இங்கே எந்த 4 ஆப்ஷனில் எது, ஆப்ஷன் ஏ, ரைட். ஸோ இந்த மாதிரி கணக்கு நம்ம பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி நிறைய லேர்ன் பண்ணுறோம் இல்லையா. இதுதான் நமக்கு தேவை. இந்த கணக்குக்கு சொல்யூஷன் தேவைன்றதை விட நம்ம நிறைய விஷயங்களை இந்த ப்ராப்ளமில் கற்றுக்கிட்டோம், கற்றுக்கிட்டோன்ற உணர்வு நமக்கு வரணும். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்டெக்ரல் 0 to 1 sin inverse x ஹோல் ஸ்கொயர் dx இஸ் என்னன்னு கேட்குறாங்க, இந்த மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த 4 இது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நான் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த sin inverse xை tன்னு எடுத்துக்கிறேன். let t ஈக்குவல் டு sin inverse x, ரைட். இப்போ இதிலிருந்து இந்த sin inverse இங்கே வந்துட்டால் sin ஆகிடும். அப்போ sin t ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, இந்த எக்ஸ் இப்படி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது t இப்படி எடுத்தீங்களா, என்ன சப்ஸ்டியூஷன் செஞ்சீங்களோ உடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். சப்ஸ்டியூஷன் பண்ணதை t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/dx. டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணணும், இங்கே இருக்கிற வேரியபிள்னாவும் அதான் பண்ணணும். ஸோ dt/dx. sin inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√(1 - x²). ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த dx எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுறேன். இந்த 1 - x² இது எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போது √1 - x² dt ஈக்குவல் டு 1 × dx. ஸோ dx மதிப்பு இது வருது. இப்போ x என்ன தெரியும், sin t தெரியும். அப்போ இங்கே உள்ளே போட்டால் √1 - sin t². இப்போ 1 - sin²
தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு உள்ளே எழுதிடலாம். இந்த டிடி அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு டிஎக்ஸ். ரைட். அப்போது இங்கே ரூட் 1 மைனஸ் சைன் ஸ்கொயரு காஸ் ஸ்கொயர்னு எழுதி, அப்போ ரூட் காஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ். இப்போது ஸ்கொயர் கட் ஆகிடும், ரூட்டுக்கு ஸ்கொயர் இருக்கும். அப்போ காஸ் டி டிடி இது இருக்கு இல்லையா, இதுதான் டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ் இருக்கிறத நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால இவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, புரியுதுங்களா? இப்போ லிமிட்டும் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஆல்ரெடி எக்ஸ் வேரியபிளில் இருக்கும்போது லிமிட் வந்து எக்ஸில் வேரி ஆகும்போது என்னவாச்சு, 0 to 1 இருந்தது. லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. இப்போ டீக்கு மாற்றும்போது எக்ஸுக்கு இங்கே 0 கொடுத்தா சைன் இன்வர்ஸ் 0. எப்போ சைனில் 0 வரும், 0ல் வரும். அப்போ டி மதிப்பு 0. சைன் இன்வர்ஸ் 0 0. 1 கொடுத்தா சைன் இன்வர்ஸ் 1 வந்து π/2. ஓகே, இதை நம்ம கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல். இதில் எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணிவிடுங்க. சார் இந்த இடம் எனக்கு புரியலன்றவங்க 7358591547 எங்கே வேணாலும் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். சரி, இப்போ அதில் போட்டால் என்ன ஆகும், இன்டெக்ரல் 0 to 1 sin inverse x whole square dx is equal to integral 0 to π/2 மாறிடுச்சு லிமிட் இல்லையா. லோவர் லிமிட் 0 0 தான், ஆனால் 1 π/2 ஆகிடுச்சு. 1க்கு π/2 போட்டுருங்க. இங்கே சைன் இன்வர்ஸ் எக்ஸை டீன்னு எடுத்தோம், அப்போ டி போட்டு மேலே இருக்கிற ஸ்கொயர். டிஎக்ஸ் வந்து இது இருக்கு பாருங்கள், காஸ் டி டிடி. பாருங்கள், இன் டர்ம்ஸ் ஆஃப் டீக்கு எல்லாம் மாறிடுச்சு, லிமிட்டும் மாறிடுச்சு இந்த ஒரு சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால. சரிங்களா? ரைட். ஓகே, இது வந்து u அப்படின்னு எடுத்துக்கோங்க, இதை ஃபுல்லாக டிவின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் யூஸ் பண்ணுறேன். இன்டகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இது இந்த ரூலை யூஸ் பண்ணுறேன். u வந்து டி ஸ்கொயர், u ஈக்குவல் டு டி ஸ்கொயர். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டேஷ் ஈக்குவல் டு 2t. டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. இது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் பண்ணணும். u டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டேஷ், டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. இப்போ u டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2 அப்படி வச்சுட்டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ u டபுள் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் u ட்ரிபிள் டேஷ், இது வந்து 0 ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போது மீதி இருக்கிற இது இருக்கு பாருங்கள், dv ஈக்குவல் டு காஸ் டி இன்ட்டு டிடி. இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு v கிடைக்கும். ஸோ இந்த d ரிமூவ் பண்ணுறது இன்டகிரல் தானே. அப்போது dv இன்டகிரேட் பண்ணால் v, காஸ் டி இன்டகிரேட் பண்ணால் sin t. ரைட். இந்த விஏ வந்து மீண்டும் இன்டகிரேட் பண்ணால் v1, sin t இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் டி. இந்த சைடு ஃபுல்லாக இன்டகிரேஷன் போகணும், இந்த சைடு ஃபுல்லாக டிஃபரன்ஷியேஷன் போகணும். ஓகேவா? இப்போ v1 இன்டகிரேட் பண்ணால் v2, இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் டி இன்டகிரேட் பண்ணால் sin t. ஓகே, v3 நமக்கு தேவையில்லை, ஏன்னா u ட்ரிபிள் டேஷ் 0 ஆனதுனால v3 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இந்த v3 இந்த டேர்ம் u ட்ரிபிள் டேஷ் v3 வந்து 0 ஆகிடும். இந்த டேர்மு 0 ஆகிடும், ஏன்னா இந்த u ட்ரிபிள் டேஷ் 0 ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே போடுறேன் இன்டகிரல், இங்கே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். uv, u வந்து டி ஸ்கொயர், v வந்து sin t மைனஸ் u டேஷ் வந்து 2t, u டேஷ் v1 வந்து மைனஸ் காஸ்ட். அப்போ இங்கே வந்து இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் காஸ்டி ஆகிடும். ஓகே, ரைட். அடுத்தது ப்ளஸ் u டபுள் டேஷ் வந்து 2, அப்போ 2 இன்ட்டு u டபுள் டேஷ் v2 வந்து மைனஸ் sin t, அப்போது மைனஸ் sin t. இந்த மைனஸை நம்ம வெளியே கூட போட்டுக்கலாம், இந்த மைனஸ் இங்கே இருக்கிறது இங்கே வெளியே கூட போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போது uv, u இது v இது அப்படிங்க போட்டுருங்க, u டேஷ் இது v1 இது அப்படிங்க போட்டுருங்க. இங்கே இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ் ஆகிடுது, அவ்வளோதான் இங்கே போட்டிருக்கேன். u டபுள் டேஷ் 2 இங்கே u டபுள் டேஷ் v2 தான் போடணும் இல்லையா. அப்போ இங்கே v2 வந்து மைனஸ் sin t, அப்போ இங்கே மைனஸ் sin t அப்படியே போட்டு இந்த மைனஸ் இங்கே முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். u ட்ரிபிள் டேஷ்க்கு அப்புறம் எல்லாமே 0 ஆகிடும், ஏன்னா u ட்ரிபிள் டேஷ் 0 ஆகிடுச்சுன்னா u4 டேஷ் இருப்பார், அதுவும் 0 தான். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் u4 டேஷ், u5 டேஷ் அப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு எங்கே 0 ஆகுதோ அங்கேயே நிறுத்திக்கலாம். ரைட். ஸோ இதுக்கு மேலேயே இங்கேயே நிறுத்திக்கலாம். 0 ஆகிற இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஸோ இந்த இடம் -0 ஒரு வார்த்தை வேணால் போடுறது வந்து இங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். லிமிட் கண்டிப்பாக போடணும். லிமிட் வந்து 0 to π/2. இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி முடித்தா இதான் வருதுங்க. ஆனால் லிமிட் சைடில் போடணும். நமக்கு சைடில் இங்கே லிமிட் வந்து 0 to π/2 கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவ்வளோதான். இப்போ முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறேன்.
π/2 கொண்டு வந்து டீக்கு கொடுக்குறேன். கொடுக்கும்போது π²/4 வருங்க. ஓகே, அப்புறம் sin π/2 1 ஆகிடும். ஸோ இந்த இடம் 1, ரைட். அடுத்து ப்ளஸ் இங்கே ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்குறேன். π/2 கொடுக்கும்போது cos π/2 0 ஆகிடும். அப்போ மொத்தமே 0. அடுத்து இங்கே π/2 கொடுக்கும்போது இந்த மைனஸ் முன்னாடி வந்துட்டு இது 0 -2, இந்த மைனஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 2 அப்படியே வச்சுட்டு இப்போ sin π/2 டீக்கு தான் கொடுக்குறோம் இல்லையா, sin π/2 1 ஆகிடும். அவ்வளோதான், மற்ற எந்த டேர்மும் இல்லை. அடுத்து லோவர் லிமிட் கொடுக்குறோம். இது எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டு லோவர் லிமிட் கொடுக்குறோம். sin 0 0, இந்த இடத்துல டீக்கு 0 போட்டால் இதுவும் 0, sin 0 0, ஃபுல்லாகவே லோவர் லிமிட் 0 ஆகிடுது, எல்லாமே 0 ஆகிடுது. இவ்வளோ தாங்க வருது. ஓகே, சரி. இப்போது π²/4 இருக்கு இல்லையா, இது இங்கே இருக்கிறது π²/4 மைனஸ் இந்த 1 × π²/4 π²/4 0 விட்டுறேன். 1 × 2 2 -2. அப்போது π²/4 -2 தாங்க வந்து நிற்குது ஃபைனலாக லிமிட் கொடுத்தா. ஓகே, அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா π²/4 -2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இந்த sin inverse x டீன்னு எடுத்தேன், அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி dx கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி வந்து நிற்குது. இந்த இப்போ எப்போ sin inverseலாம் sin inverse ஃபங்க்ஷனுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் செய்கிறீங்களோ அப்போ x என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க சைடில். ஏன்னா இங்கே போட யூஸ் ஆகுது பாருங்கள். 1 - sin² θ வந்து cos²θ. தீட்டான்றது t, ரைட். அந்த ஸ்கொயருக்கும் ரூட்டு கட் ஆகிட்டு cos t, இந்த dt அப்படியே dx கிடச்சிச்சு. அப்படியே லிமிட்டு இங்கே மாறிடுச்சு இல்லைங்களா. இங்கே பாருங்கள், 0 கொடுத்தா sin inverse 0 வந்து 0 டிகிரி 0 ரேடியன், 1 கொடுத்தா sin inverse 1 வந்து π/2, ரைட். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் இந்த ஃபார்முலாவில் போட்டேங்க. போட்டுட்டு லிமிட் கொடுத்தேன், வேறு ஒன்றும் பண்ணலை. ஸோ இதில் எங்கே டவுட் இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஆல்ரெடி இதெல்லாம்